அவர் மேல வந்து ஒரு விதமான ஒரு மரியாதை வந்து கூடிட்டே போறதுக்கு காரணம், இன்றைக்கு கூட ஒரு விஷயத்த எடுத்து போட்டிருக்காரு. திருத்தணியில வந்து டிசம்பர் 27ஆம் தேதி பாதிக்கப்பட்டவங்க. ஒரு 41 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. 2 பேர் உயிர் போயிருந்தது. அதற்கு காரணம் வந்து பாக்டீரியா கலந்த நீர விநியோகம் பண்ணதுனால தான் அந்த மாரி ஒரு பெரிய ஒரு இழப்பு நடந்திருக்கு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட்டிருக்காரு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு. இதைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கு வந்து என்னமோ பெருசா நீங்க குடுத்துட்டீங்கன்னு சொல்றீங்களே, இழப்பீட்டு தொகையை இன்னும் குடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்திலயுமே அவரோட கேம கரெக்ட்டா ப்ளே பண்ணிட்டே இருக்காரு. எப்படி பார்க்குறது? அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில மொத்தம் 3 இடங்கள்ல 2 இடங்கள்ல குடி தண்ணீர் குடிச்சவங்களுக்கு ஒண்ணும் பாதிப்பு இல்ல. ஒரு இடத்துல குடிச்சவங்களுக்கு அட்மிட் ஆகி 2 பேர் உயிரிழப்பு ம். வரைக்கும் போயிருக்குது. அந்த நீரை சோதிச்சப்போ, அதில ஒரு வகையான பாக்டீரியா கிருமி இருக்கிறது தெரிஞ்சிருக்குது. பாக்டீரியா கிருமி கலந்த குடிநீர் இல்ல. குடிநீர்ல குளோரின் கலந்தால் கலந்த அந்த கிருமி இறந்து போயிடும். இருக்காது. பாதிப்பு இருக்காது. ஓகே. குளோரின் கலக்கவில்லை. கலக்கல. அப்ப எவ்வளோ அலட்சியம். குளோரின் கலக்கலன்னா, இந்த மக்கள் இன்னும் டயரியா வரும், மத்தது வரும். ஆமா. உயிரிழப்பு வரைக்கும் கொண்டு போகணும்னா, இப்ப பிரச்சனை பெருசா இருக்குது. டயரியா வந்தா பத்தி தெரியாது. தெரியாது. அப்ப இந்த அதிகாரிகள், இந்த இவர்களுடைய அலட்சியம் அந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றத அவர் சுட்டி காமிக்கிறார். ஒரு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் குடுக்கறதுக்கு கூட எல்லாரும் கேன் வாட்டர் யூஸ் பண்றதில்ல. உங்களுக்கு இன்னும் அடிப்படை மக்கள் வந்து இந்த தண்ணீர் தான் நம்பி இருக்காங்க. அப்போ அது வந்து பாதுகாப்பாக குளோரின் கலந்து குடுக்கணும். அத பண்ணாதவுடைய விளைவு தான் இவ்வளோ 2 பெரிய பேர் இழப்பு. இது 27 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இழப்பீடு குடுக்கணுன்ற உட்பட சொல்லியிருக்காரு. இது பெருசா ஊடகங்கள்லயோ, மத்த இதுலயோ பெருசா வரல.